ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். சென்னையில் கோடை வெயிலை சமாளிக்க மருத்துவ நிலையங்களில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணனோடு நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். சார் வணக்கம் சார். சார், இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் கோடை வெயில் கடந்த சில நாட்களாக 100 டிகிரி அதை தாண்டி அப்படி வந்துகிட்டு இருக்கு. மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டு வர்றாங்க. கோடை வெயிலும் தற்காத்து கொள்ள மக்களுக்கு முதல்ல விழிப்புணர்வு என்ன சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, வெயில்ல ஃபர்ஸ்ட் நம்ம வெயில்ல நேரடி வெயில்ல இருக்கிறத தவிர்க்க வேண்டும். ஏன்னா நமக்கு அது நிறைய வேர்வை வரும்பொழுது உப்பு சத்து குறையிறது, அதே மாதிரி மற்ற பாதிப்பு ஏற்படும் போது சஃபிஷியண்டா யூரின் போகாது. அதனால அடிக்கடி நம்ம தண்ணி தாகம் இல்லைன்னா கொடுக்கணும். அந்த மாதிரி உள்ள சிம்பிள் சஜஷன்ஸ் ஃபாலோ பண்ணி உடனடியாக நேரடி வெயில் வரும்பொழுது கொஞ்சம் சற்று நம்ம போய் மரத்தடியிலையோ இல்லையா நம்ம ஒரு நிழல் இருக்கக்கூடிய இடங்கள் நம்ம ஒதுங்கிட்டாலே நமக்கு ஒரு பிரேக் இல்லாமல் இருக்கும். பிரேக் இல்லாமல் நேரடி வெயிலில் அவாய்ட் பண்ணுறது, குறிப்பாக நம்ம 11 to 3 டெஃபினட்டாக நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு தவிர்க்க வேண்டும் வேண்டுகோள். தவிர்க்க முடியாத பட்சத்தில் தேவையான குடிதண்ணி குடிக்கணும். சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த வெயிலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்னென்ன வகையான சிகிச்சைகள் கிடைக்கும், எங்க போய் அந்த சிகிச்சைகளை எடுத்துக்கலாம், பொதுமக்களுக்கு எத்தனை இடங்கள்ல மருத்துவம் சார்ந்த சிகிச்சைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு? பொது இடத்துலையும் 188 இடத்துல குடிதண்ணி வழங்கும் வகையில ஏற்பாடுகள் பஸ் ஸ்டாண்டு முக்கியமான இடங்களை பார்க்கல எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதை தவிர நேற்றைய தினம் அரசு கொடுத்த அறிக்கையின்படி 75 பொது இடங்கள்லையும் ஒரு மருத்துவ பணியாளரோட சேர்ந்து ஓஆர்எஸும் வழங்கும் வகையில, ஏன்னா பொது இடத்துல ஓஆர்எஸ் மேற்பார்வை இல்லாம கொடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஏற்பாடும் தொடங்கிட்டோம். நாளைக்குள் முடிஞ்சிடும். துண்டு பிரசரங்களும் கொடுக்குறோம். இந்த கோடை காலத்துல அவங்களுக்கு கோடை சார்ந்த பிரச்சனைகள் வரும்போது, உடல்நல பாதிப்புகள் வரும்போது அதுக்கான மருந்து மாத்திரைகள் நம்மளுடைய அரசு மருத்துவமனை மற்றும் பிஹெச்சிஸ் போன்ற எல்லா இடங்களும் இருக்கா? தேவையான கையிருப்பு இருக்கா? இல்ல நீங்க ஏதாவது சுகாதாரத்துறையிட்ட கேட்டு பெற வேண்டியிருக்கா? நம்ம சென்னையை பொறுத்த தேவையான இதே பாத்தீங்கன்னா சென்னைக்கு மட்டும் 2.96 லட்சம் இந்த மாதிரி பேக்கெட் ஆல்ரெடி இருக்கு. முடிய நீங்க வாங்கிக்கங்கன்னு சொல்லி ரெடியா பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ மக்கள் அந்த மாதிரி இதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனா இந்த உப்பு சர்க்கரையோட மிக்ஸ் அது நம்ம கிடைக்கிற இடத்துல சாப்பிடணும்ங்கிறது இல்லை. அது இவங்க மருத்துவ பணியாளர்கள் மேற்பார்வையில் சாப்பிடுவது நல்லது. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.